சிம்பிள் கரெக்ஷன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட்ல கிளியரா ரியல் பேரிஷ் மொமெண்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமா ரஷ்யா எண்ணெய் வாங்குற நாடுகளுக்கு 500% டாரிஃப் போட போறோம்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த வார்னிங். அது குளோபல் சென்டிமெண்ட்டை ஷேக் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டுக்கும் டைரக்டா பிரஷர் கிரியேட் பண்ணிருச்சு. இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு? இன்னைக்கு மார்க்கெட் ஹோல் டேயும் வீக் டோன்ல தான் ட்ரேட் பண்ணிருச்சு. ஓப்பனிங்ல ஸ்மால் பவுன்ஸ் ட்ரை பண்ணாலும் ஈச் ரைஸ்லையும் செல்லிங் பிரஷர் வந்தது. நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே இன்ட்ராடே ஹையை சஸ்டெயின் பண்ண முடியாம க்ளோஸ் டைம்ல செல்லிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஒன் டே ஃபால் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்ல மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் கிராஜுவலா வீக்கன் ஆகுது. குளோபல் ட்ரிகர், ட்ரம்ப் டாரிஃப் அண்ட் ரஷ்யன் ஆயில் இஷ்யூ. இப்போ மெயின் ட்ரிகருக்கு வரலாம். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் வந்திருக்கு. ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் வாங்குற கண்ட்ரீஸ்க்கு 500% டாரிஃப் இம்போஸ் பண்ணலான்னு ஒரு ப்ரொபோசல். இதுல இந்தியா டைரக்டா ஸ்பாட்லைட்ல இருக்கு. ஏன்னா இந்தியா ரஷ்யன் க்ரூட லார்ஜ் குவான்டிட்டியில இம்போர்ட் பண்ணுது. இது இமீடியட் ரூல் இல்ல, பட் மார்க்கெட் ஆல்வேஸ் ஃபியூச்சர் ரிஸ்க பிரைஸ் பண்ணும். அதனால இந்த நியூஸ் வந்த உடனே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் காஷியஸ் ஆயிட்டாங்க. இந்தியாக்கு என்ன ப்ராப்ளம்? இந்தியாக்கு ரஷ்யன் ஆயில் டிஸ்கவுண்ட்ல வாங்குறது பெனிஃபிட்டா இருந்தாலும் யூஎஸ் சைட்ல இது ஜியோபொலிட்டிக்கல் அண்ட் சாங்ஷன் இஷ்யூவா பார்க்கறாங்க. இஃப் இந்த 500% டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆனால் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு காஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா இந்தியன் குட்ஸ் யூஎஸ் மார்க்கெட்ல கம்பீட் பண்ண முடியாது. அதனால எக்ஸ்போர்ட்டர் ஸ்டாக்ஸ்ல ஹெவி செல்லிங் வந்தது. எக்ஸ்போர்ட் செக்டர் ஏன் செல்லிங் வந்துச்சு? டெக்ஸ்டைல்ஸ், லெதர், கெமிக்கல்ஸ், என்ஜினியரிங் குட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் ஃபியர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மார்ஜின்ஸ் தின்னா இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு 500% டாரிஃப்னா சர்வைவலே குவெஸ்டின் மார்க். அதனால இன்னைக்கு மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வீக்கா ட்ரேட் பண்ணின. ஆயில், வெனிசுவேலா அண்ட் ஜியோபாலிட்டிக்ஸ். இதுக்கு மேல ரஷ்யா ஆயில் இஷ்யூ, வெனிசுவேலா சிச்சுவேஷன், குளோபல் க்ரூட் ஆயில் வாலட்டிலிட்டி எல்லாம் சென்டிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆயில் பிரைஸ் அன்ஸ்டேபிள் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் ஃபியர், கரன்சி பிரஷர், இம்போர்ட் காஸ்ட் கன்சர்ன், இந்த எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு நெகட்டிவ். இந்தியன் மார்க்கெட்டும் அதை இக்னோர் பண்ண முடியல. பேங்க்ஸ், ஐடி அண்ட் ஹெவி வெயிட்ஸ். பேங்கிங் செக்டர் மிக்சடா இருந்துச்சு. கிளியர் லீடர்ஷிப் இல்ல. ஐடி செக்டர்ல கொஞ்சம் டிஃபென்சிவ் பையிங் இருந்தாலும் ஓவரால் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்த போதுமான ஸ்ட்ரெங்த் இல்ல. ரிலையன்ஸ் மாதிரி ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்ல பிரஷர் இருந்ததால நிஃப்டிக்கு அடிஷனல் டிராக் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே ஸ்லிப் ஆயிருக்கு. 50 டே மூவிங் ஆவரேஜ் ஷார்ட் டேர்ம் அண்ட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற லெவல். நார்மலா 50 டே மூவிங் ஆவரேஜ் மேல இருந்தா ட்ரெண்ட் சேஃப். 50 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகினா மொமெண்டம் வீக்கன். இப்போ நிஃப்டி 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. எவ்ரி பவுன்ஸ் செல் ஆன் ரைஸா மாறுது. இது சிம்பிள் ப்ராஃபிட் புக்கிங் இல்ல, ட்ரெண்ட்ல சேஞ்ச் வர்ற சைன். ட்ரம்ப் டாரிஃப் மாதிரி பிக் நியூஸ் வரும்போது எஃப்ஐஐஸ் காஷியஸ் ஆகுறாங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகுறாங்க. ட்ரேடர்ஸ் ஓவர் ட்ரேட் பண்ற ரிஸ்க் இருக்கு. அதனால வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பட் கிளியர் டைரக்ஷன் இல்ல. இது ஹெல்தி கரெக்ஷன் இல்ல, நியூஸ் ட்ரிவன் ஃபியர் கரெக்ஷன். நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். ட்ரம்ப் டாரிஃப் ப்ரொபோசலோட நெக்ஸ்ட் அப்டேட், இந்தியா யூஎஸ் டிப்ளமேட்டிக் ஸ்டான்ஸ், க்ரூட் ஆயில் பிரைஸ் மூவ்மெண்ட், டாலர் ருபி ட்ரெண்ட், எஃப்ஐஐ ஃப்ளோஸ், நிஃப்டி 50 டே மூவிங் ஆவரேஜ் ரீக்ளைம் ஆகுதா இல்லையா? 50 டே மூவிங் ஆவரேஜ் மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் வரும் வரை மார்க்கெட் காஷியஸா தான் இருக்கும். ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? இந்த ஃபேஸ்ல பிக் லெவரேஜ் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. கேஷ் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் என்ட்ரி எடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பட் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓவராலா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் சிம்பிள் கரெக்ஷன் இல்ல. ட்ரம்போட 500% டாரிஃப் ஃபியர், குளோபல் ஆயில் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் நிஃப்டி 50 டே பிரேக், இந்த 3 ஃபேக்டர்ஸும் மார்க்கெட்ல ரியல் பேரிஷ் மொமெண்டம கன்ஃபார்ம் பண்ணுது. பேனிக் வேண்டாம், ஆனா கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்க முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணுங்க.